What's up, guys? Welcome back to Hats of Peaky Blinders, The Immortal Man. ஃபைனலி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றத உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை வந்து இப்போயே நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அண்ட் சேஞ்சஸை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். சிலியன் மர்ஃபி ஆஸ் தாமஸ் ஷெல்பி பிரிச்சுட்டாருங்க மனுஷன். உண்மையாலுமே சொல்கிறேன், அதே பீக்கி பிளைண்டர்ஸ் எப்போ ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தனோ அதே பீக்கி பிளைண்டர்ஸில் இருக்கிற அதே தாமஸ் ஷெல்பி தான் இப்போவுமே இருக்கார், வித் அதே ரேஜோட. ஸோ அந்த ஒரு கேரக்டர் ஹோல்டு இருக்கு இல்லையா, சில பேருக்கு வருஷக்கணக்கு ஆகியும் வந்து அந்த கேரக்டர் வந்து அவரோட மனசில் வந்து ஃபேட் அவுட்டே ஆகாது. ஸோ எப்படி வந்து அயன்மேன் வந்து, அதாவது ஆர்டிஜே வந்து அயன்மேனாக இருக்காரோ அதே மாதிரி தான் தாமஸ் ஷெல்பிக்கு வந்து நம்ம சிலியன் மர்ஃபி. பர்ஃபெக்டான காஸ்டிங். உண்மையாலுமே அந்த டைமில் எப்படி இதை யோசித்து தாமஸ் ஷெல்பியை வந்து இவங்களா கேஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஹீ இஸ் மேட் ஃபார் தட்டுங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆனார். ஓப்பன் ஹைமரை விட சூப்பராகவே இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரியே பேரி கோகன் டியூக் ஷெல்பியாக வந்து நடிச்சிருப்பாப்புல, அதாவது தாமஸ் ஷெல்பியோட பையனா. உண்மையாலுமே அவரோட கேரக்டருமே சூப்பராகவே அவர் வந்து பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்த சின்ன சின்ன சீன்ஸ்லேயுமே வந்து சூப்பராகவே இந்த படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்டு காலோவாக வந்து அந்த கேரக்டரில் வந்து ரெபக்கா ஃபெர்குசன் வந்து சும்மா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரோலில் வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த கேரக்டருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இது வந்து மோர் லைக் ஒரு பேய் படம் மாதிரி ஒரு கொண்டு போய் வந்து ஒரு ரிவெஞ்ச் படமாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து, அந்த ஒரு ட்ரான்சிஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மெயின் தாமஸ் ஷெல்பி வந்து எவ்வளோ சஃபர் ஆகிட்டு இருக்காரு, அண்ட் அவருக்கு பிஹைண்ட் பேக் வந்து என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறத தாண்டி தாமஸ் ஷெல்பியோட மூளைக்குள்ளாரையே போய் அவருக்குள்ளார என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரி வந்து சூப்பராகவே இந்த ஸ்டோரி வந்து அமைச்சிருப்பாங்க. பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து என்ன நடக்குது, அதாவது தாமஸ் ஷெல்பியாக வந்து எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அண்ட் எப்படி வாழ்ந்தவர் வந்து இப்போ வந்து எப்படி இருக்காரு. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அந்த மனுஷன் கூட இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க அண்ணன் அண்ட் அவங்களோட பிரதர்ஸ் எல்லாருமே, அவங்களோட தங்கச்சியும் வந்து இந்த படத்தில் வந்து என்ன ஆவாங்கன்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்களோட பசங்க யாருமே வந்து அவர் கூட இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹையஸ்ட் ஃபேமிலி வந்து வச்சுருந்தவர் வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கார் அப்படின்றப்ப எவ்வளோ வலி இருக்கும். ஸோ அந்த ஒரு வலியை வந்து சூப்பராகவே கன்வே பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டோரியில். அண்ட் அந்த ஸ்டோரியுமே ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சு. அதனோட ஸ்டோரியோட பேசிக் அவுட்லைன் வந்து நான் சொல்கிறேன். ஜெர்மன்ஸ் வந்து கள்ளப்பணம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வருவாங்க பிரிட்டனுக்கு. அண்ட் அந்த பிரிட்டனில் ஏன் அவங்க கள்ளப்பணம் எடுத்துகிட்டு வந்தாங்க, அண்ட் இதுக்கும் ஷெல்பி ஃபேமிலிக்கும் வந்து என்ன ஒரு கனெக்ஷன், இதனால் வந்து ஷெல்பியோட ஃபேமிலி வந்து எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அண்ட் இதுக்கு நடுவில் வந்து தாமஸ் ஷெல்பி ரிட்டர்ன் ஆவாரா மாட்டாரா, அண்ட் இதுக்கு நடுவில் தாமஸ் ஷெல்பியும் டியூக் ஷெல்பியோட அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்றத சூப்பராகவே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவ்வளோ தூரம் டிஃபைன் பண்ணுறதுக்கு வெறும் 2 hours தாங்க. ரன் டைம் வந்து ஒரு மெயின் பாசிட்டிவாக நான் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தேன். ஏன்னா ரன் டைம் லைக் ஒரு 2 hours தான். அண்டு இதை பற்றி நான் நெகட்டிவ்ஸ்னு நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசுகிறேன் நான் இதை பற்றி. பட் ஆனால் அந்த 2 hours டைம் லைனில் வந்து என்ன பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ பர்ஃபெக்டாகவே அது வந்து கட் பண்ணி சூப்பராகவே எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து மியூசிக் வந்து நான் சொல்லுவேன். மியூசிக் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வந்து அந்த ஷெல்பி வாக் வந்து இருக்கும்ல, அந்த வாக் அப்போ ஒரு சாங் வரும், சூப்பர் சாங். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த ஹார்ஸ் கூட ஒரு ஒரு அந்த பீட் வந்து வரும். ஹார்ஸ் அப்படியே டக் டக்குன்னு நடக்கிறப்ப அந்த சவுண்டும் அந்த மியூசிக்கு அந்த சாங்கும் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். செம்ம சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த படத்தில் வந்து இதை மெயினாக நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பீக்கி பிளைண்டர்ஸ் நம்ம மோஸ்ட்லி எதுக்காக பார்ப்போம், அதே கிளாசிக் டோனை வந்து மெயின்டைன் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து அந்த சீரீஸில் சீசன் 3 வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த பீக்கி பிளைண்டர்ஸில். ஏன்னா அதில் வந்து லைக் ஒரு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய வெளி இடங்கள்லாம் சுற்றி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப சின்ன ஒரு இதில் தான் காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி அண்ட் அதே மாதிரியான ஒரு செட்டெல்லாம் போட்டு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இதில். அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாமஸ் ஷெல்பியோட அந்த கேரக்டர் டெப்த்தை மட்டும்தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மிச்சம் எந்த கேரக்டர்ஸ்க்கும் அந்தளவுக்கு பெருசாக அந்த ஒரு கண்டினியூட்டி வந்து போகல. ஏன்னா நீங்கள் மெயின் தாமஸ் ஷெல்பியை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் அந்த கதை வந்து நவுருமே தவிர மிச்சம் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணி
அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் தாமஸ் ஷெல்பியை மட்டும்தான் இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து உங்கள் மைண்டில் வந்து நிற்பாப்ல. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஹீரோ வந்து உங்களோட மெயின் ஃப்ரேமில் வந்து, ஏன்னா இந்த படம் தான் வந்து பீக்கி பிளைண்டர்ஸோட ஒரு ஃபைனல் இதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் வந்து அவருக்கு தான ஒரு ட்ரிபியூட் மாரி தான் மோர் ஆர் லைக் இந்த படம் வந்து இருந்த மாரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சொன்ன மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங்குங்க. உண்மையாலுமே தாமஸ் ஷெல்பி அந்த ஒரு சாகா வந்து எப்படி முடிக்க போகிறாங்க, ஏன்னா நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதே மாதிரியே இந்த படமும் ஆகிடுமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் வந்து இருந்துச்சு. ஏன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்துச்சு. நானும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா எந்த லெவலுக்கு ஒரு கொண்டு போய் அந்த சீரீஸை வந்து நிறுத்தியிருந்தாங்கன்னா, அந்த ஒரு டைமில் வந்து என்னடா நடக்க போகுது அடுத்து அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க ஃபேன்ஸ்லாம். ஸோ அப்படின்றப்ப அந்த டைம் லைனில் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான எண்டிங்ன்னு நான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுக்காகவே நீங்கள் இந்த படம் போய் பார்க்கணும். ஸோ அதனால் பீக்கி பிளைண்டர்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த படம் போய் பார்த்தே இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பீக்கி பிளைண்டர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து பார்த்துருப்பீங்க. அண்டு இவ்வளோ தூரம் பாசிட்டிவ்ஸ் சொன்னேன்னா, ஒரு சில சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணியிருந்தா எனக்கு வந்து நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இது அந்த நெகட்டிவாகவும் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இனி கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா நான் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க கொடுத்த அந்த 2 ஹவர்ஸ் டைம் லைனுமே வந்து எப்படிங்க சொல்கிறது, எனக்கு வந்து 3 மணி நேரம் 3 1/2 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் குடுத்துச்சுங்க. ஏன்னா எனக்கு மட்டும் அப்படியா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்களே பாருங்களேன், 1 ஹவர் வந்து தாமஸ் ஷெல்பி வந்து எப்படி சஃபர் ஆகுறாரு அவரோட பாஸ்ட்ல அப்படின்றத மட்டுமே காட்டி வந்து ஒரு படத்த வந்து மூவ் பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு சில கேரக்டர் வந்து ஆல்ரெடி வந்து தாமஸ் ஷெல்பிக்கு கேரக்டர் டெப்த் வந்து அந்த சீரிஸ்லயே வந்து குடுத்தாச்சு. ஆல்ரெடி அவர் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாரு மென்டலி அப்படின்றது சீசன் 1லேருந்து வந்து அருந்த கதைய வந்து திருப்பி வந்து இதில வந்து திருப்பி அவரு வந்து எவ்வளோ சஃபர் ஆகுறாரு அப்படின்றத போடணுன்ற அவசியமே வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணி டியூக் ஷெல்பி அவரோட பையனுக்கு வந்து அந்த கேரக்டர் டெப்த்தை குடுத்து, அவரோட ஸ்டோரிலாம் வந்து சொல்ல எலாபரேட்டிவா, ஏன்னா அவரு வந்து எப்படி வளர்ந்தாரு, இவரு இல்லாம எப்படி இருந்தாரு அப்படின்றது வந்து எதுவுமே வந்து பெருசா காமிக்கவே இல்ல. டைரக்ட்டா அவரு வளர்ந்துட்டாருங்க, இவரு வந்து போயிட்டாருங்க அப்படின்ற மாரி தான் இருந்துச்சே தவிர, அந்த ஒரு ஃபாதர் சன் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும், அண்ட் அந்த ஒரு எதுவுமே வந்து இல்லங்க இந்த படத்துல. ஸோ அதனால எனக்கு அந்த கனெக்டிவிட்டி பெருசா வந்து இல்ல. ஸோ அதே மாரி இனி ஒரு பெரிய கான்ஸ் வந்து நான் என்ன பார்த்தேன்னா வந்து, அந்த கிளாசிக் டோன் வந்து அந்த சீரிஸ்ல இருந்த அளவுக்கு இந்த படத்துல இல்லையோ! அப்படின்ற மாரி வந்து எனக்கு தோணுது. ஏன்னா, அந்த சீரிஸ்ல வந்து அந்த ஒரு கேப்ல வந்து அந்த ஒரு பிளேட வச்சு சும்மா சதக்கு சதக்குன்னு ஓடுவாப்ல. அண்ட் அந்த ஒரு சீன்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணது என் தப்பா, இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணத எடுக்காதது அவங்க தப்பான்றத நீங்க தான் சொல்லணும். அண்ட் அந்த ஒரு கேப்ல இருக்க அந்த பிளேடு, அதுக்கப்புறம் அந்த ரேஜ் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா, அஃப்கோர்ஸ் வந்து வயசு ஆயிருச்சு தாமஸ் ஷெல்பிக்கு. பட் ஆனா என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவோம்ல, ஒரு மனுஷன் வந்து ராஜா மாரி இருந்தார்றா அப்படின்ற மாரி, அந்த ஒரு ராஜாக்கான ஃபீல் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அந்த ஏஜ் கேரக்டருக்காக அது பண்ணியிருந்தாலுமே, அந்த ஒரு இது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வெளிப்பட்டுச்சுங்க. அண்ட் அதே மாரி அந்த கமாண்டிங் வந்து இப்ப தாமஸ் ஷெல்பின்னா அந்த கமாண்டிங் இருக்கும்ல, அந்த ஒரு கமாண்டிங் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப மிஸ் ஆனுச்சு. அண்ட் வந்து இவ்வளோதான் கைஸ். இனி ஒண்ணு வந்து ஆஸ் யூ மே நோ, கண்டிப்பா வந்து இது வந்து ஜென்ரல்ஸ் ஆடியன்ஸ்க்கானது வந்து கிடையாது. நீங்க வந்து பார்த்தாலும் வந்து பெருசா உங்களால கனெக்ட் ஆக முடியாது. ஏன்னா, அதுக்கு முன்னாடி வந்து சீரிஸ் நீங்க பார்த்துருக்கணும். பீக்கி பிளைண்டர்ஸ் வந்து பார்த்துருந்தா மட்டும் தான் இந்த சீரிஸ் வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால நீங்க வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் சீரிஸ் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா, இட் மே பி எ குட் மூவி ஃபார் யூ. ஸோ அதனால வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் ஃபேன்ஸ் நீங்க இந்த படத்த வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, இந்த படம் வந்து ஒரு தாமஸ் ஷெல்பிக்கான ஒரு ட்ரிபியூட்னே சொல்லலாம். ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ராவென்ஸாவா ஒரு படத்த வந்து குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்கோட சூப்பராவே முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் வந்து நெனச்சேன். அண்டு இத தயவு செஞ்சு திருப்பி ரீஓப்பன்னு சொல்லி திருப்பி எதனா ஒரு ரீபூட் பண்ணி ஒரு சீரிஸ வந்து குடுக்காதீங்க. ஒரு சீரிஸ் சூப்பரா முடிஞ்சுதா, பிரேக்கிங் பேட் மாரி அங்கேயே நிறுத்திட்டு அதோட முடிச்சிருங்க. நீங்க வந்து பெட்டர் கால் சால் வந்து எடுத்தாலும் அது ஓகே தான். பட் ஆனா அத விட ஒரு பெஸ்ட் ஒரு சீரிஸா வந்து இருந்தா ஓகே. பட் ஆனா அத விட கொஞ்சம் இதுவா மாறிடுச்சுன்னா, அந்த சீரிஸ்க்கான இதுவே வேல்யூவே வந்து டீகிரேட் ஆன மாரி இருக்கும்.
ஸோ அந்த தப்பை தான் வந்து மார்வல் வந்து முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு திருப்பி வந்து பழைய குப்பைய கிளறுற மாரி கேப்டன் அமெரிக்காவெல்லாம் இறக்குறாங்க. பட் ஆனா சி கைஸ், அந்த ஒரு பீக்ல கொண்டு போய் ஒரு சீரிஸ வந்து முடிச்சுட்டு, அத திருப்பி கொண்டு வரவே கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பா அத கடைப்பிடிக்கணும் அப்டின்ட்டு நான் நெனைக்கிறேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க வந்து என்ன நெனைக்கிறீங்க? இத நான் செஞ்சது தப்பா இல்லையா? சொன்னது தப்பா இல்லையா? அப்டின்றத நீங்க கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில எதனா மாத்தி சொல்லியிருந்தாலோ, மறந்து சொல்லியிருந்தாலோ நீங்க வந்து கீழ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாத்திக்கவும் செய்றேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you on the other one. Until then, this is Hats signing off. Take care. Cheers. Bye.